பட் இதை மனிதர்களுக்கு மட்டும் சொல்லலைங்க, நல்லா கவனிங்க. எந்த காட்டு விலங்குகளுக்கும் எந்த வீட்டு விலங்குகளுக்கும் எந்த மருத்துவரும் வைத்தியம் செய்வதில்லை. அது என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு நாய் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், ரோட்டில் அப்படியே விழுந்து நட்டை முறிக்கும். அந்த மாதிரி தரையில் விழுந்து நட்டை முறிக்கிறது என்பது ஒரு யோகா முறை. அதுபோல் குதிரைகள் மண்ணில் ஊந்து பெறலும், சர்வாங்காசனம்னு பேர். இது என்னென்னா, சர்வ அங்கமும் நம்ம உடல் முழுமையும் தரையில் ஊந்து பெறல்றது அங்க பிரதட்சணம் அப்படின்னு நாம் கோயிலில். ஸோ கலாச்சாரமும் மூடப்பழக்கங்கள் பல இருக்குதான், பிற்காலத்தில் அது இடையில் புகுத்தப்பட்டது. நிஜமாகவே கலாச்சார நிகழ்வுகளும் ஆரோக்கியமும் மருத்துவ முறையும் தனித்தனியாக இல்லை. நேராக சொன்னால் மக்கள் ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு ஒரு சாமி கும்பிடுங்க அது மாதிரி சொன்னாங்க. அது பின்னாடி தவறுதலாக்கப்பட்டிருக்கிறது. பட் இப்போ மருத்துவ முறைக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் நம்மளோட சார்ந்து வாழக்கூடிய சமூக விலங்குகளை கவனிங்க. அதுங்க சில விஷயங்களை செய்யுது. பூனையாக இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும், குதிரையாக இருக்கட்டும், அதுங்க அதை உடம்பை தன்னைத்தானே சீர்படுத்தி கொள்வதற்கு அவங்க தாய் தகப்பனை அது கேட்குறதில்ல, மனுஷர்கள் பயிற்றுவிக்கிறதில்ல. அவன் விலங்குகளுக்கு போயிட்டு இப்போ தான் சும்மா பெட் அனிமல்ஸுக்கு செய்கிறாங்களே ஒழிய தனக்குத்தானே அதுங்க மருத்துவம் செய்து கொள்கிறது. எங்கள் மருத்துவத்தில் கூட மட் பாத் அப்படிம்பாங்க, அதாவது சேற்று குளியல். பல விலங்குகள் சேற்றில் இருந்துட்டு அப்படியே வெயிலில் படுத்துரும். அப்போ என்னென்னா, இப்போ நம்ம மருத்துவத்தில் புற்று மண்ணை கூட மூட்டு வலிக்கு தடவுவாங்க. இது பற்றுன்னு பேருங்க. இந்த உடம்பு முழுக்க சேற்றை பூசிக்கொண்டு திரும்ப சூரிய ஒளியில் படுப்பது என்பது உடலில் இருக்கிற கெட்ட நீரிலேருந்து வாயு வரைக்கும் எல்லாமே இப்போ இயற்கை மருத்துவ முறையில் வந்தாச்சு. அதுபோல் ஷார்ட்டாக சொல்லணும்னா சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக சொல்கிறேன். நம்ம டொமஸ்டிக் அனிமலை கவனிங்க. வைல்டு அனிமல்ன்ற காட்டு விலங்குகள் கூட நம்ம கவனிக்க தேவையில்லை. அதுங்க காட்டு விலங்குகள்லாம் கடுமையான வாழ்க்கை முறையை மேற்கொள்ளுது. தன் உயிருக்காக போராடி அதுங்க எல்லா அடிப்படுது, எல்லா தழைகளையும் சாப்பிடுது, எல்லா விலங்குகளையும் சாப்பிடுது. எதுவும் சமைச்சு சாப்பிட்றதில்ல. நம்ம சமைக்க ஆரம்பிச்சதுலேருந்து தான் எல்லா சத்தும் போயிடுச்சு. அது ஒரு தனி பார்ட்டாக சொல்கிறேன். இப்போதைக்கு என்ன சொல்கிறேன், நம்ம சமூக விலங்குகள்னால் நம்மளோட சேர்ந்து வாழக்கூடிய விலங்குகள் தன்னைத்தானே எப்படி சீரமைத்து கொள்கிறது என்பதை கொஞ்சம் இயற்கையை உற்று கவனிச்சிங்கன்னா, நாம் இயற்கையை விட்டு எவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஏன் இந்த நோய்க்கு நம்ம ஆட்படுறோன்றது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் நாம் விலங்கு போல் வாழணும்னு நான் சொல்ல வரல. விலங்குகளாக இருந்தாலும் பறவைகளாக இருந்தாலும் அதுங்கக்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களையும், அது நிறைய வீடியோஸில் இருக்கும். காலையிலேருந்து நைட்டு வரையும் அது என்ன செய்யுதுன்னு நீங்களே பாருங்கள். எந்த டொமஸ்டிக் அனிமலுக்கும் யாரும் போய் பிரசவம் பார்க்குறதில்ல. அதே போல் தான் நான் சொல்கிறேன். இப்போது நாம் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னா வேறு வழியே கிடையாது. நாம் நவீன காலத்தில் நம்மளோட சேர்ந்து வாழக்கூடிய விலங்குகளை கவனிக்கலை. நாம் நவீனத்துக்கு போயிட்டதுனால இயற்கையை சில நேரத்தில் நம்ம கவனிக்காமல் விட்டுறோம். கண்டிப்பாக சொல்கிறேன், சமூக விலங்கு என்றால் நம்மளோட பயணிக்கிற வாழ்ந்துக்கிட்டு இருக்க சமூக விலங்குகளை கவனிங்க. அதுங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலே நிறைய நோய்கள் நமக்கு வராது.